ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, இப்போது உன் வாழ்வில் கெட்ட நேரமெல்லாம் முடிந்து போய் உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது. இப்போது யார் உன்னை விட்டு விலகினாலும் அப்படியே விட்டுவிடு. ஏன் தெரியுமா? உனக்கு சரி வராதவர்களையும் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்களையும் அவசியம் இல்லாதவர்களையும் மட்டும்தான் உன்னிடமிருந்து விலக்கப் போகிறேன். நீ இழந்தது ஒரு பொய்யான மனிதரை, ஆனால் அவர்கள் இழக்கப் போவதோ உண்மையான உன்னை. யார் உன்னை வெறுத்தாலும் சரி, யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, அப்படியே விட்டுவிடு. உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக தொடங்கிவிடும். இப்போது உன் மனதில் நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டுமென எதிர்பார்ப்போடு நீ காத்திருக்கும் போது அதெல்லாம் நடக்காமல் நான் எப்படி உன்னை ஏமாற்றுவேன்? நீ நினைத்ததை உன் எண்ணம் போலவே உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தயாராகத்தான் வந்துள்ளேன். அதனால்தானே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தையும் உன் வாழ்வில் தொடங்கி வைக்க வந்துள்ளேன். ஒரு சில சமயங்களில் நீ எல்லாரிடமும் அளவுக்கு மீறி பாசம் காட்டுகிறாய். அதுவே உன் கண்களை மறைத்து அவர்கள் தப்பு செய்தாலும் கூட அதை பற்றி யோசிக்க விடாமல் செய்து விடுகிறது. அதனால்தானே அளவுக்கு மீறி அன்பும் பாசமும் உனக்கு வேண்டாம். அது உன் மூளையை கெடுத்து முட்டாளாக்கிவிடும். எல்லா சமயங்களிலும் சரியானதையும் உண்மையானதையும் நேர்மையானதையும் யோசித்து சிறப்பாய் செயல்களை செய்ய சொல்கிறேன். எல்லாரிடமும் எப்போதும் ஒரே மாதிரி நடந்து கொள். நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என நினைக்கிறாயோ அதெல்லாம் பெரிதாக உனக்கு இழப்புகளாக மாறாது. இதைவிட உனக்கான சந்தோஷமான எதிர்காலம் இப்போது உன்னிடம் வந்து சேரப்போகிறது. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ எதிர்பார்த்ததெல்லாம் சிறப்பாய் உனக்கு கிடைக்கும். தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே என் தங்கமே. பணத்தை சேர்த்து கொண்டே இருப்பவன் பணக்காரனாக மட்டும்தான் ஆக முடியும். ஆனால் பாசத்தை செலுத்தி மனிதர்களை சேர்த்து கொண்டே இருப்பவன் கடைசியில் பைத்தியக்காரனாக கூட மாற வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனெனில் உண்மை பாசமென உறவுகளை நம்புபவர்கள் பல சமயங்களில் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதானே தவிர்க்க முடியாத நிதர்சனமான உண்மை. அப்படி உன் வாழ்விலும் அன்பையும் பாசத்தையும் காட்டி ஏமாற்ற ஒரு சில உறவுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. உன் மனதை யாராவது புண்படுத்தி பேசினார்கள் என்றால் உனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்? அதை மனதில் வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதற்கு முன்பாக சற்று சிந்தித்து பார். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. இன்று நீ மற்றவர்களுக்கு செய்வது நாளை உனக்கும் திரும்ப கிடைக்கும் அல்லவா? இன்று நீ நல்லது செய்தால் நாளை உனக்கு நல்லதாக இருக்கும். இன்று நீ கெடுதல் செய்தால் அந்த கெடுதலான கெட்ட விஷயம் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு உள்ளது என்பதை மறவாதே. என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் நல்லது செய்து கொடுக்க நல்ல பிள்ளையாக நீ இரு. நிலையான பெரிய பாறை என்பது காற்று புயல் எது அடித்தாலும் அசையாமல் அப்படியே இருக்கும். அதுபோலத்தான் நீயும் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் அசைந்து கொடுக்காமல் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தோடு இரு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவும் நன்மையிலேயே முடியும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாரையும் உடன்பிறப்பாக நினைத்து அன்பு காட்டு. ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு விழிப்புணர்வோடு இரு என்றுதான் நான் சொல்கிறேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் விருப்பங்களை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவேன். கவலை கொள்ளாதே. நல்லதே உனக்கு நடக்கும். உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.